الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறைகள் குறித்து சில செய்திகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவரிடத்தில் அவருடைய அணுகுமுறை பழகக்கூடிய அந்த முறை எவ்வாறு இருந்தது என்பதை இன்றைக்கு நாம் சில ஹதீஸ்களின் வாயிலாக நாம் காண இருக்கின்றோம். பொதுவாகவே சிறுவர்கள் என்றாலே இரண்டு விதமான போக்கை நாம் கையாளுவது வழக்கம். ஒன்று, அதிகப்படியான பாசத்தை செலுத்துவது, செல்லம் கொடுப்பது, அவர்கள் எதை கேட்டாலும் அடம் பிடித்தாலும் அவர்கள் விரும்பக்கூடியதை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக, அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஒரு சாரார் இருப்பார்கள். இன்னொரு சாரார் எப்படி இருப்பார்கள் என்றால், குழந்தை தானே, சிறுவர்கள் தானே என்று பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் மீது கடுமை காட்டக்கூடிய வகையில், கோபத்தை கொப்பளிக்கக்கூடிய வகையில், அடிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வயதை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் பக்குவமாக லகுவாக பழகக்கூடிய ஒரு நிலையைத்தான் அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். இதற்கு ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களில் ஆதாரமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு நல்ல பழக்கத்தை ஒரு குழந்தைக்கு நாம் சொல்லித் தர வேண்டும் என்றால் எவ்வாறு சொல்லித் தர வேண்டும்? உள்ள சேட்டை பண்றான், அடம் பிடிக்கிறான், இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நானும் அவனை அதட்டக்கூடிய வகையில், கோபம் காட்டக்கூடிய வகையில், விரட்டக்கூடிய தோரணையில் நாம் நடந்து கொள்வோமே, ஆனால் அந்த குழந்தைக்கு நம் மீது பாசம் ஏற்படாமல் நம் மீது வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். பாப்பா எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கிறாங்க, அம்மா எப்படி இருக்கிறாங்க,
பொதுவாக பிள்ளைகளுக்கு மிரட்டக்கூடிய ஆட்களை கண்டாலே பிடிக்காது. ஏதாவது டீச்சர் சொல்லிக்கிறேன், நான் வாப்பையில சொல்லிடுவேன் அப்படின்னு நடுங்குவோம். டீச்சர்னா அடிப்பாங்க, கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணோம், ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் என்ற அச்சத்துல டீச்சரை கண்டாலே, டீச்சர் நல்ல ஒரு இலகிய மனம் கொண்டவர்களாக நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அவங்க கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லணுமே என்ற ஒரு அச்சத்தில் குழந்தைகள் நடுங்கும். அதே போல வாபாவை கண்டு அஞ்சக்கூடியவர்கள், இல்ல இன்னும் குடும்பத்தாரர்களை கண்டு அஞ்சக்கூடியவர்கள் குழந்தையா இருப்போமே. ஆனால் இதை சொல்லி நாம் மிரட்டக்கூடிய ஒரு தோரணையில் இருக்கும். நாம் அந்த பிள்ளைகளுக்கு போய் இன்னொரு அட்வைஸ் பண்றோம், ஒரு நல்லதை சொன்னாலுமே ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதைக்குடன் தான் அந்த குழந்தை அதை எடுத்துக்கணும். ஒரு நடுங்கக்கூடிய ஒரு காட்சியை பார்ப்போம். ஆனா அதுவே மாறாக தோளோடு தோல் சேர்த்து ஒரு ஃப்ரெண்டாக பழகக்கூடிய ஒரு நிலையை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அதனால வரக்கூடிய ரிசல்ட் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவனுக்கு ஒரு 5 வயசாவது 4 வயசாவது 10 வயசுக்குள்ள நான் எப்படி அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா தோல் மேல தோல் கை போட்டு பழக முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ரசூலுல்லாஹி பழகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படிதான் வளர்த்தாங்க பிள்ளைங்கள்லாம். அவங்க பேர பிள்ளைகள் அப்படிதான் வளர்த்தாங்க. அப்படி அவங்க அன்பு செலுத்தினாங்க. தாம் பிள்ளைகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் அப்படிதான் பார்த்தார்கள். தன்னுடைய இன்னபிற சொந்தக்கார பிள்ளைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அப்படிதான் அரவணைச்சாங்க. எத்தனையோ செய்திகள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சபையில வீட்டுல வச்சு ஒரு குழந்தை சாப்பிடுது. அது எப்படி சொல்ற? அவரே சொல்றார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியில் வளர்ந்த குழந்தை என்றார். அவரே தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றார். இந்த ஹதீஸ் அவன் அறிவிக்கிறாங்க. நான் யார் என்றால், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வளர்ந்தேன். ஒரு முறை நான் உணவை உண்ணும் போது தட்டுல சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தை என்ன பண்ண, அவங்க என்ன பண்ண, சிறு வயதுல சாப்பாடை போட்டு கலைக்கிறாங்க, உழப்புறாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிறுத்துப்பா, நீ ஒரு உணவை உண்ண வேண்டும் என்றால் எப்படி சாப்பிட வேண்டும், உணவின் ஒழுக்க முறைகளை, ஒரு உணவை எவ்வாறு நீ உண்ண வேண்டும் என்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க. ஒரு சாப்பாடு கட்டு இருக்குன்னா அதுல முதல்ல நீ பிஸ்மில்லாஹ் சொல்ற, அல்லாஹ்வுடைய பெயரை நீ கூறிவிட்டு உனக்கு அருகில் எந்த உணவு இருக்கும் போட்டு மொத்தத்தையும் பெசங்கி ஒரு மாதிரி பார்ப்பதற்கு அந்த தட்டிலிருந்து வெளியே கொட்டி ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் இல்லாமல் உனக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த உணவை நீ எடுத்துக் கொண்டு இப்படிதான் நீ சாப்பிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தேன். அதன் பிறகு அதை மாற்றவே இல்லைன்றாங்க. அதனுடைய பழக்கமாகவே ஆகிவிட்டது என்று அந்த சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சொல்றாங்க. புகாரில 5376வது செய்தியாக இருக்கிறது. இப்னு உமர் அபு சலமா என்ற அந்த சஹாபி, அவங்க இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வளர்ந்த சிறுவனாக நான் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இவ்வாறாக உணவு உண்ண வேண்டும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதன் பிறகு நான் தொடர்ச்சியாக அதை உணவு முறையாகவே நான் அமைத்துக் கொண்டேன்னு சொல்றாங்கன்னா, ஒரு வாட்டி தான் பாடம் எடுத்தாங்க, ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு ரெகுலரா கிளாஸ் எடுத்து அவனை அடித்து மிரட்டி ஏன் கொட்டுற, ஒரு சாப்பாடு எப்படி சாப்பிட வேண்டும், தக்காளி பிடிக்காது, வெங்காயம் பிடிக்காது, கொத்தமல்லி இருக்கு, பிரியாணில எதுவும் இருக்கு, ஏதாவது சொல்லி பாதி சாப்பாடு எடுத்து வச்சிருவாங்க. இப்ப இப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பாடம் எடுத்து இருக்காங்க. இது ஒரு முறை, இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம்னால், தன்னுடைய பேர பசங்களாக இருக்கக்கூடிய ஹசன் மற்றும் ஹுசைன் வெளியாகும். அவங்க வீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, வீட்டுல அப்படிதான் இருக்கும். அவங்க வீடு சிறிய வீடு இருந்தாலும் மஸ்ஜித் நபவில அவர் அமர்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது எதேர்ச்சியாக கீழே இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம், ஜகாத் நிதியா வரும், பைத்துல் மால் உதவியா வரும், வேற யாராவது கொண்டு வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு. கீழே விழுந்த பழத்தை பேர பிள்ளைகளை ஒருத்தர் எடுத்து வாயில வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தடுக்கப்பட்ட ஒன்று. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஜகாத் நிதியிலிருந்து ஜகாத் பொருள் அவங்களுக்கு ஆகுமானது அல்ல, குடும்பத்தாருக்கும் ஆகுமானது அல்ல. அது குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த குழந்தைங்க நம்ம விஷயத்தை வாயில வச்சுட்டாங்க அந்த பேரை பழத்தை. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹராமான ஒரு உணவு பண்டம் இல்ல ஏதோ ஒண்ணு கீழே விழுந்த பொருளே இருக்கு, தெரியாம கீழே உள்ள பொருள் ஒரு சாக்லேட் கீழே வந்துருச்சு, அது தெரியாம புள்ள எடுத்து வாயில இருக்குன்னா போய் கோவம் தட்டி விடுவோம், அதை ஒரு அடிக்கக்கூடிய தோரணையில நம்ம செயல்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எவ்வாறு சுட்டி காட்டுகிறார்கள் என்றால், அந்த பிள்ளை அந்த சிறுவர் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைத்து விடுகிறார்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃப் உஃப் துப்பு துப்பு இது நம்ம எப்படி சொல்லலாம் அந்த தோரணையில சொல்றோம். கோவம் துப்பு துப்பு கோவம் சொல்லி காட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் நடந்துக்க மாட்டாங்க என்ற தோரணையில் நாம் இந்த ஹதீஸை அனுபவம் ஆனால் துப்பு துப்பு வாயில உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விரலை வைத்து அந்த பேரித்த பழத்தை எடுத்து போடுறாங்க. எடுத்துட்டு அந்த சின்ன பிள்ளைக்கு பால் எடுக்கிறாங்க. எதுக்குங்க? ஜக்காத் பொருள் நமக்கு ஆகமானது கிடையாது. நீங்க அந்த பேரித்த பழம் சின்ன பிள்ளை தான், அல்லாஹ் கேட்க கூட மாட்டான். சின்ன பிள்ளை செஞ்ச தவிர கொஸ்டினே வராது. அவுட் ஆஃப் கொஸ்டின், அவுட் ஆஃப் சிலபஸ். சின்ன பிள்ளைங்க தப்பு அப்படியே மனுஷன் உதாசீனப்படுத்தி போயிடும். சின்ன பிள்ளை தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைகளுக்கும் பாடம் எடுக்கிறார்கள். எவ்வாறு இது நமக்கு தடுக்கப்பட்ட ஒன்று. இந்த பேரிச்சம்பழம் அது ஹலாலானதும் இருக்கலாம். பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அது ஹலாலான பொருளா இருந்தும் கூட குழந்தை எடுத்து சாப்பிடுறது தப்பு கிடையாது. அதை கூட நீங்க எடுக்கக்கூடாது என்பதை சுட்டி காட்டக்கூடிய அந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா அந்த தோரணை அதான் ரொம்ப முக்கியம். கோபத்தை காட்டாம, அடிக்காம, வாயில ஒரு போடு போடாம, கண்ணு உடைக்கிற மாதிரி நடந்துக்காம அழகான ஒரு துப்பு துப்பு இது நமக்கு தகுந்தது கிடையாது. இதை நம்ம உண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய வாயிலிருந்து அந்த பேரித்த பழத்தை எடுத்து போட்டார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்ல பார்க்கணுமே. எப்படி பாருங்க நம்மளுடைய நிறைய நாம நம்ம பிள்ளைகிட்ட நடந்துக்கிறோம், நாம நம்ம சிறுவர்கிட்ட நடந்துக்கிறோம். நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கு, அணுகுமுறை எப்படி இருக்கு? ஒரு மரக்கமானத்தை ஓட்டி பாருங்க. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அடிக்கிறோமே, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க எப்படி திட்டுறோமே, கோபத்தை காட்டுறோமே. ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துட்டாங்க, கனிவா இனிமையா நடந்துட்டாங்க. நாம எப்படி? அதே ஒரு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அனஸ் தம்பி சின்ன பிள்ளையா இருக்காங்க. உமைர் நினைக்கிற அவங்க பேரு. அவங்க வீட்டுல வந்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைதான், ஒரு 5 வயசுக்குள்ள குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு சிட்டுக்குருவி வச்சு விளையாடுங்க. புல்புல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டுக்குருவி, ஒரு குருவியை வைத்து ஒரு விளையாடிட்டு ஒரு பிராணி மாதிரி அதை வளர்க்குறாங்க போல. அந்த குருவி இறந்து போயிடுச்சு. அபூ உமைரே, உன்னுடைய பாடும் அந்த சிட்டுக்குருவி புல்புல் எங்க என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இலட்சமா பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டாங்க போல. அந்த பார்த்து அந்த விஷயத்தை அந்த சிறுவட்டுக்கு வந்து அப்படி கொஞ்சி புலாவி இருக்காங்க, கொஞ்சி புலாவி விளையாடிருக்காங்க. அந்த 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 குருவி இறந்து போனதின் காரணம் அந்த விளையாட்டு ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய ஒன்று, ஒரு அற்பமான ஒன்று, அது போனதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனிடத்தில் கேட்டு விசாரிக்கிறாங்க. உன்னுடைய பாடும் சிட்டுக்குருவி புல்புல் எங்கப்பா எங்கப்பா போச்சு? இந்த அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துட்டு இருக்காங்க. ரோட்ல போவாங்க, சிறுவர்களா விளையாடிட்டு இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். நீங்க நம்ம என்ன பண்ண காலத்துல அஜ்ரத் ஆலிம் சல்லல்லாஹு அலைஹி சலாம் சொல்றா. அவங்க விளையாடிட்டு போவாங்க, இவங்க மாதிரி போவாங்க. சலாமை கேட்டு வாங்கி பெறக்கூடிய ஒரு வகையில நான் பெரியவர், எனக்கு நீ மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு அவருடைய அணுகுமுறை ரொம்ப எளிமையாக கண்ணியமான ஒரு முறையில் இருந்திருக்கிறது. இந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு முறை பள்ளிவாசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சமயத்துல 2 சம்பவம் வருகிறது. அது வேற சம்பவம், இது வேற சம்பவம். ஒருவர் தொழுக வராரு, பள்ளிவாசலுக்குள்ள வராங்க. ரசூலுல்லாஹ் வந்து தொழுகை முடிச்சுட்டு பள்ளிவாசல்ல ஓய்வு எடுத்துக்காம போற ஒரு மூலையில அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இடம் என்னன்னா சகோதரர்களே கொஞ்சம் வலது பக்கம் வாங்க. தொழுகிட்டு இருக்க ஒரு நபர் தொழுகிறார், தொழுது முடிக்கிறாரு. தொழுது முடிச்சுட்டு போது ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்த உடனேயே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சலாம் சொல்லிவிட்டு மீண்டும் நீங்கள் சென்று தொழுங்கள் சொல்றாங்க. அந்த நபர் மீண்டும் போய் தொழுகிறாங்க. இவ்வாறாக 3 முறை நடக்குது. தொழுகிறாரு, சலாம் சொல்லிட்டு போறாரு, இல்ல திருப்பி தொழுங்க. தொழுகிறாரு, சலாம் சொல்லிட்டு போறாரு, திருப்பி தொழுங்க. இவ்வாறாக 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பிறகு அந்த நபரை கூப்பிடுறாங்க. தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய, உரையாடக்கூடிய ஒன்று. அதற்கு நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? உது செய்ய வேண்டும்,
கிப்லாவை முன்னோக்கி அப்படியே ஒரு தொழுகை பயிற்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் எடுக்கிறாங்க அந்த நபருக்கு. ஒது செய்யுங்க, ஒது செய்து கிப்லாவை நோக்கி நின்று விட்டு தக்பீரை எப்படி கட்ட வேண்டும், உங்களுக்கு குர்ஆனில் தெரிந்ததை நீங்கள் ஓதுங்க, ருக்கு எப்படி செய்ய வேண்டும், சற்று நிதானமாக நளினமான முறையில் செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் பாடம் எடுக்கிறாங்க. பாடம் எடுத்துவிட்டு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வராரு, ஒரு வேலை அவசியமா இருக்கலாம், ஒரு அவசர தேவையா இருக்கலாம், டைம் கருதிட்டு 2 நிமிஷம் டைம் இருக்கு, நாம 5 நிமிஷம் நீட்டி நிதானமா தொழுகணும், வேகமா தொழுக வேணும்னு சொல்லினா கடற்கரை தொழுது போகலாம்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா அவரை கூப்பிட்டு சொன்னோன்னே நினைச்சு நான் கிளம்பணும், உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்க என்ற விதத்தில் சொல்றாங்க. அவர் மீண்டும் போய் சொல்றாரு. இவ்வாறாக 3 முறை அவரை சரி செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது அவருடைய மிஸ்டேக் தெரிய வருது. அதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அப்போ உங்களுக்கு தொழுகை தெரியல, ஏதோ ஒண்ணு நீங்க தப்பா வரைய வச்சிருக்கீங்க, இல்ல உங்களுக்கு செய்ய முறை சரியா தெரியவில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்து அந்த நபருக்கு தொழக்கூடிய அந்த முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த செய்தி எங்க வருது? இது புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய புகாரில் 6667வது செய்தியாக வருகிறது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு முற்றுகை போறாங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ வந்தாரு கொடுத்தாரு போவாரு போப்பா, இது பரவாயில்ல, அவருக்கு நல்லா ஒரு விஷயம், அவருக்கு அவ்வளவு உள்ள விஷயம் தான், அவர் தெரியாம செய்யறாருல, அவர் தப்பு பண்றாருல, அந்த தப்பை சுட்டி காட்டி இது தவறு, அது அணுகக்கூடிய முறை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாஃப்ட் நேச்சர்ல அணுகணும். நான் ரசூலுல்லாவை அப்படி பின்பற்றக்கூடியவர்கள் விரலை ஆட்டி அப்படிலாம் சொல்லி ஒரு என்ன பண்ணுவோம், நம்ம தான் கரெக்டா பண்றோம், அவங்க எல்லாம் தப்பா பண்றாங்க என்ற ஒரு நிலைப்பாடு நம்ம அணுகுவோம். அப்படி இருக்கவே கூடாது. முதல்ல அவங்கள்ட்ட பேசி என்ன விஷயங்க இப்படி சொல்லுவீங்களே என்னாச்சு அப்படி சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, இதுதான் தெரியும் அப்படிங்களா, இதுதான் ஹதீஸ், இதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்க போறேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இல்ல அவங்க ஒரு குரூப் சரியா பண்ண மாட்டாங்க, ப்ராப்பரா செய்ய மாட்டாங்க, அந்த விஷயத்தை தொழுகையுடைய முறைகளை செய்யறாங்கன்னா அதை ஒரு அழகான முறையில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்க வேண்டுமே தவிர இதெல்லாம் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, அவங்க அழகான முறையில் அதை கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. இது ஒரு சம்பவம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஒரு சபையில ஒரு நபர் ஒரு தவறான காரியத்தை செய்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க. நாம் இருக்கக்கூடிய அதை செய்யக்கூடிய நபர்களை சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன காரியம் என்றால் விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்கிறார். எப்படி ஒரு மஸ்ஜித் நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது இந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில் யார் ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்கள் விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள், இப்படி இந்த கொஸ்டினை கேட்கிறாருனால என்ன அர்த்தம்னா விபச்சாரம் தடுக்கப்பட்டது, ஹராமு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது தடுக்கப்பட்டா அவர் சர்வசாதாரண செய்வாரு, அதுக்கு அனுமதி. அந்த நபர் கேட்கிறார்கள் என்றாலே என்ன அர்த்தம், இது தடுக்கப்பட்டிருக்கு, என்னால இந்த கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால கருப்பை பாதுகாக்க முடியல, எனக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வேணும், எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார். இது அவர் நம்ம எப்படி ஒரு சமுதாயத்துல புறக்கணிக்கக்கூடிய நபரா இப்படிப்பட்ட இந்த சிந்தனை இருக்கான், பள்ளிவாசல் இந்த சிந்தனை இருக்கானா, எப்படி யோசிக்கிறான் பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவனை ஒரு கெட்ட மனிதனாக சித்தரிப்போம். இந்த கேரக்டர் இருக்கக்கூடியவரா இவரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. நீங்க கேட்டீங்களே இதே கேள்வியை, இதே போன்ற நிலையை நீங்கள் உங்களுடைய தாய்க்கு விரும்புவீங்களா? எப்படி ஒரு சைக்காலஜிக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ரோச் பண்றாங்க. நீங்க உங்களுக்கு தேவை இருக்குன்னு கேட்டீங்க, இந்த தேவை உங்களுக்கு முக்கியமான தேவையா இருக்கு, ஹலாலான வழியிலிருந்தும் நீங்கள் இதை ஹராமான வழியில் நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்கிறீங்க. இதே ஒன்றை நீங்கள் உங்களுடைய தாய்க்கு விரும்புவீங்களா? யார் சொன்னா விரும்ப மாட்டேன். உங்களுடைய மனைவிக்கு விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன். ஒரு சகோதரிக்கு விரும்புவீங்களா? இவ்வாறாக ரத்த பந்தங்களை சுட்டி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இல்ல நான் இதை விரும்ப மாட்டேன், யாருக்கும் நான் விரும்ப மாட்டேன் என்று அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழகான முறையில் அந்த நபரை அட்வைஸ் பண்றாங்க.
அட்வைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த விஷயத்தை கேட்கிறார்ல, இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அந்த நபர் சொல்றாரு. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னை கண்டிக்கவும் இல்லை, என்னை அவர்கள் அடிக்கவும் இல்லை, அவர்கள் என்னை திட்டவும் இல்லை. நான் கேட்டது ஒரு பயங்கரமான விஷயம். அந்த விஷயத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி எங்களுக்கு கேள்வி கேட்டாங்க, யார் தெரியுமா என்று என் மீது அவர்கள் கோபத்தை காட்டவில்லை. திட்டிருக்கலாம், சிராஜ் வந்த பிறகு நீ இப்படி கேட்டீர்களா என்று திட்டிருக்கலாம், திட்டவும் இல்லை. அவர்கள் என்ன பண்ணாங்க, என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கவும் இல்லை என்று அவர் ரொம்ப அழகான முறையில் இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகினார்கள் என்பதை சுட்டி காட்டக்கூடிய விதத்தை சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் இவ்வாறுதான் அவர்கள் அணுகினார்கள். இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எப்படி நம்புகிறோம். நாம் நம்ம பிள்ளைகளிடத்துல, இன்னும் பிற நபரிடத்துல, ஏற்கனவே போன உரையில சொன்ன அந்த செய்திகளை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். ஆனால் நம்முடைய நடவடிக்கைகளில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்முடைய அணுகுமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உண்மையில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன் மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வழங்குறாங்க. அதற்கான ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அவர்களிடத்தில் தான் அழகிய முன்மாதிரிகள். ஒண்ணு கூட டெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்ல, அனைத்துக்கும் சொல்யூஷன் ரசூலா கொடுப்பாங்க. அவர்கள் தான் அனைத்துக்கும் ஒரு முன் உதாரணம். அவர்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை மாறி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கான்டெக்ஸ்ட் சர்டிபிகேட், நல்லொழுக்க சான்றிதழை வழங்குகின்றார். நம்மளுக்கு எத்தனையோ நபர்கள் பிடிக்கலாம், சினிமா நடிகர்களாக இருக்கலாம், அரசியல் சித்தாந்தத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், எத்தனையோ நபர்களை நாம் இம்ப்ரெஸ் ஆனாலும் கூட உண்மையில் அனைத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வழங்கக்கூடிய ஒரு தலைவர் இருப்பார்கள் என்றால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும், எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்களுக்கு வரைக்கும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்களை, நல் பண்புகளை, அப்படிப்பட்ட கேரக்டர், குண அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய, அந்த பண்புகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதை கூறியவனாக உரையை கொடுத்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் அந்த நாட்டுடைய பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை நாம் பல ஜும்மா மேடைகளில் பேசியிருப்போம், பல நேரங்களில் நாம் கேட்டிருப்போம். அதல்லாமல் சமூக வலைதளங்களிலும் செய்தியில் வாயிலாகவும் நாம் அறிந்திருப்போம். இதற்கு ஒரு எல்லை இல்லாமல், முடிவில்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து போகக்கூடியதை பார்க்கணும். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா, இது ஒரு முஸ்லிம் சார்ந்த ஒரு விஷயம், இஸ்லாத்துக்கும் யூத மதத்துக்கும் நிறைய நடக்கக்கூடிய போர், இது போன்ற நிலையெல்லாம் மாறி மனிதாபிமான அற்ற செயல் என்பதை உலக மக்களும் விளங்கி அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்துக்கு போறவங்க பேசுறோம், பைசல் பண்றோம் அப்படின்ற பேரை சும்மா ஒரு 2 வருஷம் போர் செய்வாங்க, ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாவத்துக்கு போடுறது, அந்த முகாமிலேயே போட்டு மக்களை அழிப்பது. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்து போக்க நெருங்குவாங்க, இந்த உள்ள வாங்க சகோதரர்கள், வெளியே நிற்கக்கூடிய அமரக்கூடிய சகோதரர்கள் உள்ள வந்து பாருங்க. அவங்களுடைய அப்ரோச் பார்த்தோம்னா, அவங்களுடைய நடவடிக்கை பார்த்தோம்னா, நான் தான் சர்வாதிகாரி, நான் தான் அனைத்திலும் துணிந்தவன் என்பதை போன்று அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் மீது குண்டுமலையை போட்டு பாலஸ்தீனத்தை ஒண்ணுமில்லமாக்குறாங்க. இருக்கக்கூடிய நபரோ ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் தான் இப்ப இருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்வதற்கு வீடு கிடையாது, தங்குவதற்கு இடம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிராயுதமானியாக பாம்போடு ஒழிச்சாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு உணவு வழங்கக்கூடிய அந்த என்ஜிஓக்களையும் தாக்கினார்கள். அவர்களை உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு செய்தியை சேவைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அதற்காக இவ்வாறாக ஒரு கடுமையான ஒரு வலையை போட்டு நசுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க.
இது ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு படி மேல போய் என்ன பண்றான், எதிர் அவர்களை விட பலமாக இருக்கக்கூடிய நாடுகளை தாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சாங்க. நான் பார்த்தோம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையே நடந்த அந்த போர், அது முடிஞ்சு ஒரு சமாதான ஒரு நிலை மாதிரி போகக்கூடிய ஒரு நேரத்துல இப்ப என்ன பண்றாங்க, கத்தர்ல அவங்களுக்கு இவங்க 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாடு, அந்த வளைகுடா நாடையெல்லாம் சுற்றி கொண்டு வந்து சென்ற வாரம் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டுக்குள்ளே சென்று அவர்களுடைய இடங்களை தாக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாங்க. இது யாருடைய பின்னணி செய்யறாங்க என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை. இது ஒரு அற்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நாடு இந்த அளவுக்கு பயங்கரவாத காரியங்களை எல்லாம் செய்கின்றது. அது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய ஒரு கைக்குடியாகத்தான், அமெரிக்கா சொல்லி செய்யக்கூடிய ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. அவர்களுடைய அந்த இது போன்ற இந்த செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவதை தவிர இதற்கு குறைபாடு கிடையாது. இதை கண்டிக்கக்கூடிய வகையில் தான் பொதுமக்களை கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா இது இவங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்காங்க, இதற்கு எந்த ஒரு முடிவும் இல்லையா என்பதை போன்று ஒரு கண்டனத்தை இந்தியாவில் பதிவு செய்யக்கூடிய விதமாக நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கக்கூடிய இன்னும் பிற அமைப்பை சேர்ந்த நபர்கள் நம்மளுடைய சென்னையில நம்ம ஹாரிஸ் ரோடு, அதாவது புதுப்பேட்டையை போன்ற அந்த பகுதியில் இந்த ராஜரத்ன ஸ்டேடியம் அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பேரணி போன்ற ஒன்றை அறிவித்திருக்கிறார். இதை செய்வதற்கு காரணம் என்ன, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இது ஏன் செய்யறாங்கன்னா, இது பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகள்லாம் சும்மா ஒரு அறிக்கையை விட்டுட்டு போகக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ கத்தாரில் உள்ள புது ஒரு 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 அவங்களுடைய இடத்துல தாக்குறாங்கன்னா, இதே அமெரிக்காவிலோ இல்ல வேற ஒரு நாட்டில் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? இது எல்லாம் இவன் நடத்தக்கூடிய அந்த செயலை பார்த்தோம்னா 3ஆம் உலக போரை இவர்கள் வேண்டி விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்க போல. நாம இன்னொரு வல்லரசா அழிச்சிட்டு ஒன்னில்லாம ஆக்குறோம். போன வாரம் கூட பிரிட்டன்ல என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தர் இஸ்லாத்தை குறித்து ரொம்ப அவதூறாக தவறாக பேசக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாம் உண்மையான வீடியோக்கள் எல்லாம் பரவி இவங்க ஒரு பக்கத்துல பேச போட்டு சப்போர்ட் பண்ற பேர்ல இருந்தாலும் கூட இவங்களுடைய அந்த சித்தாந்த டிஎன்ஏ என்ன சொல்லுது, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதைத்தான் இவங்க இன்னும் சொல்லிருக்காங்க. எல்லாம் இது வந்து பொதுவான ஒரு கண்ணோட்டத்தை பார்த்தாலே ஒரு நாட்டுக்குள்ள போய் ஒருத்தரை ஒரு ஒரு இடத்தை தாக்குவது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாமே அவர் இன்டெலிஜென்ஸ்னா என்ன ஆச்சு, எங்க போச்சு, அது கூட தெரியாம இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கோமான்னு தெரியல. அவர் சர்வசாரம் பண்ணிட்டு போறாங்க. இதுல வந்து அமெரிக்காவோ யுஎனோ இது எதுவுமே வாயை திறக்காம அப்படியே போயிட்டு இருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு பயங்கரமான ஒரு சக்தி பின்னாடி இருந்து இவரை ஆட்டிருக்கிறது. அதனாலதான் இவங்க பாரபட்சம் பார்க்காம இது போன்ற ஒரு பொறுமையோட உச்சத்திற்கு நிகழ்த்தக்கூடிய காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம இன்னைக்கு ஒரு வேளை உணவு கிடைக்கணும் கஷ்டப்படும். ஒருவேளை இன்னைக்கு சும்மா முடிச்சுட்டு போறோம், மத்தியான சாப்பாடு இல்லைன்னா நமக்கு மத்தியான வேலையே ஓடாது. இந்த மாதிரி பல நாட்கள் அவர்கள் உணவுக்கு இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. குழந்தைகளிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த செய்தியை பார்த்தோம். அங்குள்ள பிள்ளைகளுடைய போட்டாலாம் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு அவனுடைய மனதில் இடம் இருக்குமா என்பதை போன்று சிந்திக்கக்கூடிய வகையில் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் கொண்டு குவிக்கிறார்கள். ரத்த விதத்தில் நடக்கிறாங்க, நேற்றெல்லாம் சுடுகுத்தா சிதறி போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையான ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலாம். அதனால அன்பான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் இவர்களுக்காக நீங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக அதிகம் பிரார்த்தனை செய்யணும். அவருடைய அந்த ஈடத்துக்காக ஒரு சந்தோஷமான ஒரு நிலை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை வாழக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வெகு விரைவில் கொடுக்க வேண்டும் என்பதை, இவர்களை போன்ற இந்த பயங்கரவாதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் வரை மக்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக கடுமையான தண்டனை கொடுத்து அவர்களுக்கு பெறக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். கேட்டாங்களா இல்லையா? இந்த முறை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக துறையெல்லாம் கேட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையில் கேட்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறி நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.